அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது திருமறை தோற்றுவா என்று சொல்லப்படுகின்ற சூரத்துல் ஃபாத்திஹாவின், அதாவது அல்ஹம்து சூராவின் விளக்க உரைகளை தொடராக நம்ம பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இது பாகம் 26. இந்த காணொலியில் நேர்ச்சையும் வணக்கமாகும் என்பதை பற்றி இந்த காணொலியில் நம்ம பார்க்குறோம். பொதுவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருப்பது நேர்ச்சை செய்வது ஒரு சிறந்த ஒரு காரியம் கிடையாது. நீங்கள் செய்யக்கூடிய நேர்ச்சையினால் அல்லாஹ் எந்த ஒன்றையும், அதாவது அல்லாஹ் நமக்கு எது நடக்க வேண்டும் என்பது அனைத்தும் விதியின் அடிப்படையில் இது நமக்கு முடிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த முடிவு எந்த ஒன்றும் மாற்றாது. சரியா? கெஞ்சனிடமிருந்து, கஞ்சர்கள் இருக்காங்கல்ல, பணம் காசு நிறையா வச்சுருப்பாங்க, ஏழை எளிய மக்களுக்கு உதவணும், கொடுத்து உதவணுங்கிற எண்ணம் வராது. அப்படிப்பட்டவர்கள்ட்டேருந்து அந்த அவங்கள்ட்ட இருக்கிற அந்த பொருளாதாரம் ஏழைகளுக்கு உதவுங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அது அனுமதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அதிகமாக நேர்ச்சை செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு மன நிம்மதிக்காக நேர்ச்சை செய்கிறீர்களா? அனுமதிக்கப்பட்ட ஒன்று தான் என்றாலும் அது சிறந்த காரியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட அந்த நேர்ச்சை அனைத்து உலகையும் படைத்து அனைத்து வஸ்துகளையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிற அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனிடம் மாத்திரம்தான் செய்ய வேண்டும். அந்த அதிகாரம் அவனுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட வேண்டும். வேறு யாருக்கும் யாராலையும் எதையும் செய்ய முடியாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இப்போ நம்ம காணொலிக்குள்ளே போவோம் இன்ஷா அல்லாஹ். அதாவது நேர்ச்சியும் வணக்கமாகும். தங்களின் நோய் நீங்கிவிட்டால், அதாவது மனிதர்களில் பலர் என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுக்கு ஏற்பட்ட நோய் நீங்கிவிட்டால் அல்லது கோரிக்கை நிறைவேறினால், இல்லையா, அவர்கள் ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சுருப்பாங்க, அது நிறைவேறினாலோ அல்லது தங்களுக்கு நோய் நொடிகளுக்காகவும் நேர்ச்சி பண்ணுவாங்க இல்லையா, அப்படி தங்களுக்கு ஏற்பட்ட நோய் நொடிகள் நீங்கிவிட்டால் அல்லது தங்களால் வைக்கப்பட்ட கோரிக்கைகள் நிறைவேறினால், அவுலியாவே உங்களுக்காக நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று மனிதர்களில் பலர் என்ன பண்ணுறாங்க, கூறுபவர்களாக, அதுபோலவே செயல்படுத்துபவர்களாகவும் இருக்கிறார்கள். அதாவது அவுலியாக்களிடம் அல்லாஹ் அல்லாத பிறரிடம் இவர்கள் யாரை இறை நேசர்கள் என்று நினைத்திருக்கிறார்களோ, யாரை அல்லாஹ்வின் அடியார் என்று நினைத்திருக்கிறார்களோ, அந்த மாதிரி இவங்களாம் நினைச்சிருக்கிற ஒருத்தட்ட போய் தங்களுக்கு ஏற்பட்ட நோய் நொடிகளை முறையிடுறது, இன்னும் பல கோரிக்கைகள் தேவைகளை நிறைவேற்றும்படி கேட்குறது, இது மாதிரி அல்லாஹ் அல்லாத பிறர்கிட்ட பலர், முஸ்லீம்கள்லேயே பலர் இப்படி பிரார்த்தனை நேர்ச்சை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நேர்ச்சை செய்வது ஒரு வணக்கம் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் நேர்ச்சை எனும் வணக்கத்தை இறைவன் அல்லாத எவருக்கும் செய்ய துணிய மாட்டார்கள். அந்த நேர்ச்சை என்பதும் ஒரு வணக்கம் என்ற ஒரு அடிப்படை விஷயம், பேசிக் நாலேஜ் கூட நம்மளுடைய சமுதாய மக்களிடத்தில், அதிகமான மக்களிடத்தில் இல்லை. என்ன பிரச்சனைகள் வரும்போதும், துன்பம் வரும்போதும், கஷ்டங்கள் வரும்போதும் எப்படியாவது எப்படி கிடைத்தாலும் பரவாயில்ல, அது ஹராம் என்பதை மார்க்க சட்டத்திட்டத்தையோ ஹலால் என்ற மார்க்க சட்டத்திட்டத்தையோ பற்றி கவலைப்படுபவர்களாக நம்முடைய மக்கள் இல்லை, மனிதர்கள் இல்லை. ஏன்னா மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வும் சொல்லி காட்டுகிறான்.
அந்த அவசரத்தின் காரணத்தினால முறை தவறி சில செயல்களில் ஈடுபடக்கூடிய நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. அதிலிருந்து அப்படிப்பட்ட மக்களுக்கு சரியான ஒரு செய்தியை சொல்லி நிதானங்கிறது அல்லாஹ் ரொம்ப விரும்பக்கூடியது. அப்போ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பொறுமையை கைக்கொண்டு நிதானத்தை கடைபிடித்து முழுமையாக அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும். அவனை தவிர வேறு யாரும் எந்த விஷயத்துக்கும் நீக்கி நமக்கு நிவாரணம் தருவதற்குரிய அதிகாரம் ஆற்றல் பெற்றிருக்கவில்லை என்பதை நம்ம சரியாக புரிந்திருந்தால் இது போன்ற நடவடிக்கைகளை நம்மளுடைய சமுதாய மக்கள் ஈடுபட மாட்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு எந்த மனிதனுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அடிப்படையில் அல்லாஹ் படைக்கலை. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. என்ன, பிரச்சனை இல்லாதவர்கள் யாருமே இல்லை, கஷ்டங்கள் இல்லாதவர்கள் யாரும் இல்லை, துன்பங்கள் இல்லாதவர்கள் யாரும் இல்லை. என்ன, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சமமாக அது இருக்காது. ஒவ்வொருக்கும் வெவ்வேறுபட்ட துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருக்கும். அதை முழுமையாக முஸ்லீம்களாகிய நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? இது அல்லாஹ்வுடைய ஒரு சோதனை. இந்த சோதனைக்கு பின்பாடு நமக்கு ஒரு நல்ல காலம் அல்லாஹ் ஏற்படுத்துவான். இந்த சோதனையில் நிதானமாக நாம் இருந்து பொறுமையை கடைபிடித்து அதில் வெற்றி பெறணும். அப்படி வெற்றி பெற்றுவிட்டால் இன்ஷா அல்லாஹ் மறுமையில் அந்த நிரந்தர வாழ்க்கையில் நமக்கு நல்ல பேரின்ப வாழ்வு கிடைக்கும் என்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இந்த உலகத்தில் அற்ப உலகத்தில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, உயிரே போனாலும் என்ன, இது நிரந்தர வாழ்க்கை இல்லையே, மறுமை வாழ்க்கை தானே நிரந்தர வாழ்க்கை. அப்படிங்கிறதுல கூட நம்ம கவலைப்பட மாட்டோம், உறுதியாக நிற்போம். அதற்காகத்தான் மார்க்க சட்டத்திட்டங்கள் அனைத்துமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதர்கள் மூலமாக என்ன வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அவர்கள் சும்மா வாயளவில் பேசிட்டு போகிறது மட்டும் இல்லை, இறை தூதர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அனுப்பினானே, அவர்கள் எத்தனை துன்பங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவித்தார்கள். இறை தூதர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய நம்பிக்கைக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய கலீல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் விரும்பக்கூடிய நண்பர் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்படி ஏராளமான நபிமார்கள் எவ்வளவு கஷ்டங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டிருக்கீங்களா? திருமறை குர்ஆனில் படித்து உண்மை என்னன்னு பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருந்தால் என்ன பிரச்சனை, இன்றைக்கி நடக்கக்கூடிய பிரச்சனைனா ஒரு பிரச்சனையா இல்லை. ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அவர்கள் பட்ட கஷ்டங்களில் 1% கூட நமக்கு அல்லாஹ் கொடுக்கல. அதெல்லாம் சரியாக படித்து ஒழுங்காக தெரிஞ்சுக்கொண்டா அதில் நமக்கு பாடம் இருக்குது, படிப்பினைகள் இருக்குன்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். அந்த பாடங்களும் படிப்பினைகளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மக்கிட்ட வராததற்கு காரணம் முறையாக நம்ம சரியாக அவைகளை படித்து புரிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய வேதத்தை உங்களுக்கு தெளிவாக காட்டும் நேர்வழி எது என்பதை அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அதை புரிந்து கொள்ள வகையில் நம்மளுடைய தாய்மொழியில் சரியாக ஒழுங்காக படித்து புரிந்து கொள்ளணும், அதனை கருத்துக்களை உள்வாங்கணுங்கிற அக்கறை கிடையாது. அதனால் நம்ம எந்த ஒரு சின்ன ஒரு துன்பம் ஏற்பட்டாலும் அப்படியே ஆடி போயிடுறோம், மார்க்கத்தை விட்டு வெளியேறிடுறோம். அதிலிருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். சரியா? எனவே நேர்ச்சை செய்வது ஒரு வணக்கம் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் அந்த நேர்ச்சை எனும் வணக்கத்தை அல்லாத வேறு எவருக்கும் நாம் செய்ய மாட்டோம். அதில் நம்ம உறுதியாக ஆயிடுவோம். இதை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்களில் சொல்லி காட்டுறான். ஒரு சில செய்திகளை உங்களுடைய நினைவூட்டலுக்காக 2வது அத்தியாயம் 270வது வசனத்தில், நீங்கள் எதையேனும் நல்வழியில் செலவிட்டாலோ நேர்ச்சை செய்தாலோ அல்லாஹ் அதை அறிந்து கொள்கிறான். அவனுக்கு தெரியாமல் இருப்பதில்லை, அவனுக்கு தெரியும். அநீதி இழைத்தோருக்கு எந்த உதவியாளரும் இல்லை. இதில் யார் அநீதி இழைக்கிறீர்களோ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் வேறு எவனும் இல்லை என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இதை சரியாக நம்ம உள்வாங்கிக் கொள்ளணும். மேலும் அதாவது பின்னர் அவர்கள் தம்மிடம் உள்ள அழுக்குகளை நீக்கட்டும்
தமது நேர்ச்சிகளை நிறைவேற்றட்டும், பழமையான அந்த ஆலயத்தை தவாபு செய்யட்டும் என்று அல்லாஹ் 3 காரியங்களை இதில் சொல்கிறான். இது ஹஜ்ஜிகளுக்கு நிறைவேற்றப்பட்ட அன்றைய காலத்தில் உள்ள மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி. இதில் அவர்கள் அந்த அல்லாஹ் என்று ஒரு ஆலயத்தை கட்டி அங்கே தவாபு செய்யணுங்கிறது நடைமுறையில் இருக்குது இல்லையா? இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவர்கள் யாரை நம்புகிறார்களோ அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சி செய்கிறது, அவங்களுக்கு அதை நிறைவேற்றுறது, அது மாதிரி வேறு இடங்களில் போய் இந்த வழிபாட்டு முறைகள்லாம் செய்கிறது. அதை கண்டித்து தான் இந்த வசனத்தில் 22வது அத்தியாயம் 29வது வசனத்தில் இப்படி செய்யாதீங்கன்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணுங்கிறத உறுதிப்படுத்துகிறான். மேலும் அவர்கள் நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள், தீமை பரவிய நாளை பற்றி அஞ்சுவார்கள். தீமைகள் பரவிய நாள்னா அந்த மறுமை நாளுடைய விசாரணை நாள். அதுக்கு அஞ்சு இங்கே சரியாக நடப்பாங்க, முறையாக நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனங்கள் மூலம் நேர்ச்சைகள் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்றும், இறைவனுக்காக செய்த நேர்ச்சையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அல்லாஹ் நமக்கு தெளிவாக கற்றுத்தருகிறான். மேலும், இறைவா, நீ இந்த காரியத்தை நிறைவேற்றினால் உனக்காக நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், உனக்காக ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுகிறேன், உனக்காக அவற்றை ஏழைகளுக்கு வழங்குகிறேன் என்பது போல்தான் நேர்ச்சை செய்ய வேண்டுமே தவிர, இது மாதிரி தான் இருக்கணும் நேர்ச்சை. இறைவன் அல்லாத எவருக்கும் இவைகளை செய்வது ஆகாது. அறியாத காலத்தில் அவ்வாறு நேர்ச்சை செய்திருந்தால், நமக்கு இந்த மார்க்கம் தெரியாத காலத்தில் இப்படி நாம் நேர்ச்சை செய்திருந்தால் அதை நிறைவேற்றவும் கூடாது. அல்லாதவர்களுக்கு யாருடைய பேச்சையோ கேட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா அது தெரிந்த பிற்பாடு அந்த நேர்ச்சியை நிறைவேற்றக்கூடாது. என்ன, தூக்கி போட்டுடணும், அதை மறந்துட்டு இந்த பக்கம் வந்துடணும். அதில் தெளிவான ஒரு முடிவுக்கு வந்துடணும். அதை பற்றி அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதாக நேர்ச்சி செய்கிறாரோ அதை அவர் நிறைவேற்றட்டும். யார் இறைவனுக்கு மாறு செய்யும் விஷயத்தில் நேர்ச்சி செய்கிறாரோ அதை அவர்கள் நிறைவேற்ற தேவையில்லை, நிறைவேற்றல் ஆகாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 6696, 6700 ஆகிய ஹதீஸ்களில் இடம்பெற்றிருக்கு. நேர்ச்சியும் அறுத்து பலியிடுதலும் ஒரு வணக்கம் என்பதை எவர் அறியவில்லையோ, அதன்படி நடக்கவில்லையோ, அவர்கள் உன்னையே வணங்குகிறோம் என்ற அந்த உறுதிமொழி தொழுகையில் கொடுக்குறோமே, ஈயாக்க நாபுது, உன்னையே வணங்குகிறோம் என்ற அந்த உறுதிமொழியை அர்த்தமற்றதாக ஆக்கிவிட்டார்கள் என்பது அதனுடைய பொருள். இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். அதுக்காக தான் சூரத்துல் ஃபாத்திஹா என்பது நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து விஷயங்களுக்கும் அது பயிற்சி, பாடம், படிப்பினை. திருமறை குர்ஆனில் உள்ளடக்கி இருக்கின்ற அனைத்து செய்திகளையும் சாறு பிரிந்து சுருக்கமாக சொல்லப்பட்ட ஒரு அத்தியாயம்தான் சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த முழு குர்ஆனுக்கும் அன்னை என்ற அந்தஸ்தை உம்முல் கிதாப் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இருக்குது. இதை சரியாக நம்ம உள்வாங்கி செயல்படுத்த வேண்டும். தெளிவாக மீண்டும் மீண்டும் நீங்கள் நம்ம தொழுகையில் மீண்டும் யார் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலையோ அவர்களுக்கு தொழுகையே இல்லை, அவங்க தொழவே இல்லைங்கிற அடிப்படைக்கு இஸ்லாம் அதை பேசிக்காக வச்சுருக்கிறதுக்கு காரணம், அவைகளை விளங்கி கொள்வதற்கு, அதிலிருந்து மாறிவிடக்கூடாது, சைத்தான் அவங்களை வழிகெடுத்துடக்கூடாதுங்கிறது தான் திரும்ப 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 அதை ஓதிக்கொண்டே இருக்கிறோம். ஆக அதனுடைய கருத்துக்களையும் பொருள்களையும் விளக்கங்களையும் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அந்த பதிவுகள் செய்யப்படுகிறது. தொடராக அலட்சியப்படுத்தாமல் அதனுடைய காரண காரியங்களை விளங்கி கொள்ள முயற்சி செய்யுங்க. இறைவன் அல்லாதவர்களை வணங்கியவர்களாக ஆகி நிரந்தர நரகத்துக்கு தகுதி பெற்றுவிடக்கூடியவர்களாக ஆகிவிடக்கூடாது என்பதில் நம்ம மிக முக்கிய கவனம் செலுத்தி அதில் செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் விளங்கி பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் மாற்றி ஆக்கி அருள் புரிய இறைவனிடமே பிரார்த்தித்தவனாக இதை நிறைவு செய்கிறேன். மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நீங்கள் சார்ந்து இருக்க குடும்பங்களுக்கு கொண்டு போங்க. உங்கள் குடும்பத்தார்களோடு அமைதியாக அமர்ந்து கருத்துக்களை பரிமாற்றி அனைவரும் தெளிவு பெறுங்க. நன்றி.